என்னுடைய சொற்கள் அவமாக இருந்தாலும் உன்னுடைய நாமங்களாகவே இருப்பதால் அவையும் தோத்திர பாடல்களின் பெருமையை பெற்றுவிட்டன என்கின்ற கருத்தை தெரிவிக்கிறார். வல்லவம் ஒன்று அறியேன் சிறியேன் நின் மலர் அடிச்சம் பல்லவம் அல்லது பற்று ஒன்று இலேன் பசும் பொறுப்பு வில்லவர் தம்முடன் வீட்டிருப்பாய் வினையேன் தொடுத்த சொல் அவம் ஆயினும் நின் திருநாமங்கள் தோத்திரமே. வல்லமை மிக்க அம்மையை வல்லமை இல்லாத தான் பாடினும் அதையும் வல்லவமாகவே ஏற்றுக்கொள்வாள் என்று பாடிய ஆசிரியர் அடுத்த பாட்டில் மின்னலை போன்று ஒளிவிட்டு விளங்குகின்ற அம்பாளுடைய தோற்றத்தை ஒரு மாத்திரை பொழுதேனும் தங்களுடைய மனதிலே வைத்து வணங்க வேண்டும். அவ்வாறு வணங்காதவர்கள் குலம், கோத்திரம், கல்வி, குணம் இவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குன்றி போய் ஒவ்வொரு குடிசைதோறும் சென்று பாத்திரத்தை கையில் ஏந்திக் கொண்டு பிச்சை எடுக்கும் நிலைக்கு ஆளாவர் என்று எச்சரிக்கின்றார். தோத்திரம் செய்து தொழுது நின் போலும் நின் தோற்றம் ஒரு மாத்திரை போதும் மனதில் வையாதவர் வன்மை, குலம், கோத்திரம், கல்வி, குணம் குன்றி நாளும் குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு பலிக்கு உடலாய் நிற்பர் பாரங்கமே. அபிராமியின் மின்னலை ஒத்த தோற்றத்தை உள்ளம் என்கின்ற திரையிலே உற்று நோக்கி ஒரு மாத்திரை பொழுதாவது நினைக்க வேண்டும். தோத்திரம் செய்து தொழுது மின் போலும் அவளுடைய தோற்றத்தை ஒரு மாத்திரை பொழுதாவது மனதிலே வைக்க வேண்டும். அவ்வாறு வைக்காதவர்கள் வன்மை, குலம், கோத்திரம், கல்வி, குணம் இவையெல்லாம் குன்றி கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போய் கையிலே பிச்சை பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வீடு வீடாக சென்று அலைவர் என்று எச்சரிக்கின்றார். இவ்வாறு எச்சரிப்பதனுடைய நோக்கம் என்ன? ஒரு மாத்திரை பொழுது அந்த அம்பாளை எண்ணிவிட்டால் குடிப்பிறப்பு, கல்வி, செல்வம், நற்குணம், பிறர்பால் சென்று பிச்சை ஏற்காத தன்மை ஆகிய நன்மைகளை அவள் வழங்குவாள், நமக்கு வழங்குவாள் அவள் என்பதை எடுத்துக் காட்டுவதற்காக அந்த அம்பாளை ஒரு மாத்திரை பொழுது எண்ணாதவர்கள் இன்ன இன்ன துன்பங்களை பெறுவார்கள் என்று சொல்வதன் மூலம் ஒரு மாத்திரை பொழுது வழங்கிவிட்டால் இந்த குற்றமெல்லாம் இல்லாமல் செய்து விடுவாள் என்கின்ற பொருளிலே பாடினார். அவ்வாறு அனைத்தையும் நமக்கு தரக்கூடிய அம்பாள் இந்த பிரபஞ்சத்திலே ஒவ்வொரு பொருளிலும் தங்கியிருக்கிறாள். அவளே விசும்பாக நிலம், நீர், தீ வழியாக சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றும் என்கின்ற பொருளாக எல்லாவற்றிலும் வீற்றிருக்கின்றாள். அவளே சிவகாம சுந்தரி. அவளுடைய பெருமை பொருந்திய திருவடிகளுக்கு சாரும் தவமுடையவர்கள் இந்த உலகத்திலே வேறு எந்த ஒரு செல்வத்தையும் பெற வேண்டிய அவசியம் இல்லை என்று பாடுகின்றார். பாரும் புனலும் கனலும் வெம் காணும் படர் விசும்பும் ஊரும் உருகு சுவை ஒளி ஊறு ஒலி ஒன்றுபடச் சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவமுடையார் படையாத தனம் இல்லையே. பிரபஞ்சத்தினுடைய வடிவமாகவும் சுவை ஒளி ஊறு ஓசி நாற்றம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொன்றிலேயும் தங்கியிருக்கக்கூடிய தன்மாத்திரையின் வடிவமாகவும் இருக்கின்றவள். அவளை வணங்கிவிட்டால் வேறு செல்வம் தங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையில்லை என்கின்ற கருத்தை தெரிவித்தார். அடுத்து அம்பாளை வணங்குவார்க்கு இந்த பிறவியில் இம்மையில் கிடைக்கக்கூடிய செல்வங்கள் என்ன? அவளுடைய வெறும் கடைக்கண் பார்வை நமக்கு கிடைத்துவிட்டால் நாம் வணங்குவதோ ஒரு மாத்திரை பொழுது. அந்த மாத்திரை பொழுது என்பது கையை நொடிக்கின்ற கால அளவு, இல்லாவிட்டால் கண்ணை இயற்கையாக மூடி திறக்கின்ற ஒரு கால அளவு. கண் இமை நொடியென அவ்வே மாத்திரை என்பது இலக்கணம். அந்த அளவுக்கு நினைத்து விட்டாலே நமக்கு எல்லா செல்வங்களையும் கொடுத்து விடுவாள். நாம் ஒரு நொடி பொழுது அவளை எண்ணுகிறோம். அவள் கடைக்கண் பார்வை நமக்கு என்ன என்ன கொடுக்கின்றன என்பதையெல்லாம் எடுத்து நமக்கு காட்டுகின்றார். இது மிக மிக முக்கியமாக கருதப்படுகின்ற பாடம். அந்த அம்பாள் நமக்கு என்ன என்ன தருகிறாள்? தனம் தரும்
என்று தொடங்கி எல்லாவற்றையும் நமக்கு தரக்கூடியது அவள் கடைக்கண் பார்வை என்று தெரிவிக்கிறார். இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று சொன்னால் பொருள் இல்லாமல் வாழ முடியாது. பொருளே வாழ்க்கை இல்லை என்பது ஒரு பக்கம் உண்மையாக இருந்தாலும் பொருள் இல்லாமல் வாழ முடியாது. ஆகவே நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருளை அவள் தருவாள், தனம் தரும். ஆனால் பொருளை மட்டுமே பெற்றுவிட்டால் அது வாழ்க்கையாகுமா? ஒருவர் பெரிய செல்வந்தராக இருக்கிறார். செல்வந்தராக அவர் இருக்கிறார் என்பதற்காக ஒரு மேடையிலே வந்து ஏறி கோவலனும் சீதையும் அசோகவனத்திலே சூதாடிக் கொண்டிருக்கிற பொழுது என்று பேச ஆரம்பித்தார். யாரேனும் அவர் மிகப்பெரிய செல்வந்தர், ஆகவே அவர் பேசுவது உண்மை என்று ஏற்றுக்கொள்வார்களா? கீழே இறங்குங்கள் என்று சொல்வார்கள். ஆகவே பொருள் மட்டுமே பெற்றிருந்தால் அது வாழ்க்கையா? தனம் மட்டுமே பெற்றிருந்தால் வாழ்க்கையா? பிறகு கல்வி தரும். பொருள் செல்வமும் பெற வேண்டும், கல்வி செல்வத்தையும் பெற வேண்டும். ஆகவே தனம் தரும், கல்வி தரும். பல பேரிடத்திலே பொருள் இருக்கும், நல்ல கல்வி அறிவும் இருக்கும். ஆனால் எதற்கெடுத்தாலும் அஞ்சிக் கொண்டே இருப்பார்கள். அது ஒரு வாழ்க்கையாக இருக்குமா? தனம் கல்வி என்ற இரண்டையும் பெற்று எதற்கெடுத்தாலும் அஞ்சிக் கொண்டே இருக்கின்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையாகுமா? அவ்வாறு அஞ்சாமை உள்ளத்திலே வேண்டும் என்றால் அதையும் தரக்கூடியவள் அபிராமி. ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும். அந்த அம்பாளை வணங்கிக் கொண்டே இருப்போமானால் நமக்கு அவள் மிகப்பெரிய தோற்றத்தை தருகிறாள். அதற்கு தெய்வ வடிவம் இல்லாவிட்டால் தேஜஸ் என்று பெயர். தெய்வ வடிவும் தரும், தேஜஸை நமக்கு தருகின்றாள். தெய்வ வடிவு தரும் என்று இல்லாமல் பாட்டிலே தெய்வ வடிவும் தரும் என்று இருப்பதால் வேறு ஒன்றையும் தரும் என்ற பொருள் நமக்கு கிடைக்கிறது அல்லவா? புறத்திலே நமக்கு கிடைப்பது தெய்வ வடிவம், அதற்கு தேஜஸ் என்று பெயர். அம்பாளை வணங்குவதால் அகத்திலே நமக்கு ஒன்று கிடைக்கும், அது நினைவு ஆற்றல், அதற்கு ஓஜஸ் என்று பெயர். ஆகவே வெளியிலே தேஜஸ் என்கின்ற தெய்வ வடிவத்தையும் உள்ளே ஓஜஸ் என்கின்ற நினைவு ஆற்றலையும் அவள் தருவாள் என்பதை தெய்வ வடிவம் தரும் என்று குறிப்பிட்டார். இவற்றையெல்லாம் அம்பாள் தந்தும் என்ன பயன்? தனம் தந்து, கல்வி தந்து, ஒரு நாளும் யாருக்கும் தளர்வு என்பதே அறியாத, அச்சமே அறியாத மனத்தையும் நமக்கு தந்து, தெய்வ வடிவத்தையும் தந்து, இவை அனைத்தையும் அவள் தந்தாலும் தீயவர்கள் கூட்டம் நம் பக்கம் வந்து சார்ந்து விட்டால் இவையெல்லாம் ஒரே கணத்திலே அழிந்து போய்விடாதோ? தீயவர்கள் எப்பொழுதும் நம்மை நாடி வருவார்கள், நல்லவர்களை நாம் நாடி போக வேண்டும். அதற்காகத்தான் திருவள்ளுவர் பெரியவர்களை நாம் தான் தேடி போக வேண்டும், ஆனால் சிறுமை படைத்தவர்கள் நம்மை தேடி வருவார்கள் என்கின்ற கருத்தை வலியுறுத்துவதற்காக பெரியாரை துணை கோடல் என்றும் சிற்றினம் சேராமை என்றும் சொன்னார். பெரியவர்களை, நல்லவர்களை நாம் தேடிப்போய் துணையாக கொள்ள வேண்டும். ஆனால் சிற்றினம் நம்மை சேர வரும், நாம் சேராமல் இருக்க வேண்டும். ஆகவே தனம், கல்வி, ஒரு நாளும் தளர்வு இல்லாத மனம், தெய்வ வடிவம் இவையெல்லாம் பெற்றுவிட்டு வஞ்சமுள்ளவர்கள் கூட்டம் நம் பக்கம் வந்து சார்ந்தால் என்ன ஆவது? அதையும் நமக்கு தராமல் நெஞ்சிலே வஞ்சமுள்ளவர்களும் நம் பக்கம் வந்து சாராதபடி நமக்கு ஒரு அருளை புரிவாள் அம்பிகை. நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும். இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டாம். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். நல்லன எல்லாம் தரும். இம்மை வாழ்வுக்கு நமக்கு எது எது நல்லனவோ எல்லாவற்றையும் நிச்சயமாக தருவாள். யாருக்கு? அபிராமியை வணங்குகின்ற அன்பர் என்பவர்க்கே. கடைசியாக நமக்கு தரக்கூடியது நன்மை, மாண்பு மிகுந்தவர்களாக மாற்றக்கூடியவள், மாண்பு உடையவளாக மாற்றக்கூடியவள். மாண்பு என்கின்ற சொல்லுக்கு வேறு ஒரு சொல் கணம் என்பது. நமக்கு அவள் கணத்தை தருகிறாள் என்றால் மாண்பை தருகிறாள் என்று பொருள். ஆகவே அன்பர் என்கின்றவர்களுக்கு மாண்பையும் கொடுப்பாள். தலை நிறைய பூவை வைத்திருக்கின்ற அபிராமி தன்னுடைய கடைக்கண் பார்வையினாலேயே தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இடம் தரும், நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே.
இவ்வாறு இம்மை பயன்கள் எல்லாவற்றையும் தரக்கூடிய அந்த அம்மை, அவளுடைய குரல், அதனை தாங்கிய திருக்கரங்கள், திருமார்புகள் பச்சை வண்ணமாகிய ஒரு பாணர்குல பெண்ணை போலே தோன்றிய அபிராமியை மதுரையிலே கண்களிக்க கண்டேன் என்று கூறினார். கண்களிக்கும்படி கண்டு கொண்டேன் கடம்பாடவில் பண்களிக்கும் குரல் வீணையும் கையும் பயோதரமும் மண்களிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி மதங்கர் குல பெண்களில் தோன்றிய எம்பெருமாட்டி தன் பேரழகே. கடம்ப அடவி என்பது மதுரையில் எழுந்தருளியிருக்கின்ற எல்லாம் வல்ல அம்பாள். அவள் மதங்கர் குலத்திலே தோன்றியதால் மாதங்கி என்ற ஒரு பெயரை உடையவள். அப்பேற்பட்ட அம்பாளுடைய தோற்றத்தை தான் கண்டோம் என்கின்ற ஒரு பெருமையிலே கண்களிக்கும்படி கண்டு கொண்டேன் கடம்ப அடவியில் பண்களிக்கும் குரல் வீணையும் கையும் பயோதரம் மண்களிக்கும் பச்சை வண்ணமும் ஆகி மதங்கர் குல பெண்களில் தோன்றிய எம்பெருமாட்டி தன் பேரழகே. அவ்வாறு மாதங்கியின் வடிவத்திலே இருக்கின்ற அம்பாளை வணங்கிவிட்ட பிறகு தனக்கு எந்தவிதமான குறையும் இல்லை, உள்ளமே இனி ஏதேனும் குறை இருக்கிறது என்று புலம்பிக் கொண்டிருக்காது என்று உள்ளத்திற்கு உத்தரவிடுகிறார். அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அருமறைகள் பழகிச் சிவந்த பாதாம் உயர்த்தாள் பனி மாமதியின் குழவி திருமுடி கோமள யாமனை கொம்பு இருக்க இழவுற்று நின்ற நெஞ்சே இறங்கேல் உனக்கு என் குறையே. எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய ஒரு பாகத்தை உடையவளாக வழங்கக்கூடியவள், அடிக்கடி வேதங்கள் பாடி பாடி பழகிப்போன திருவடியை உடையவள். அப்பேற்பட்ட அவள் நம்முடைய உள்ளத்திலே இருக்கின்ற போது இனிமேல் வாழ்க்கையில் ஏதேனும் குறை இருக்கிறது என்று புலம்பிக் கொண்டிருக்காதே என்று தன்னுடைய உள்ளத்துக்கு உத்தரவிடுகிறார். அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அருமறைகள் பழகிச் வந்த பாதாம் உயர்த்தாள் பனி மாமதியின் குழவி திருமுடி கோமள யாமனை கொம்பு இருக்க இழவுற்று நின்ற நெஞ்சே இறங்கேல் உனக்கு என் குறையே என்று உத்தரவிடுகிறார். இவ்வாறு உள்ளத்துக்கு உத்தரவிட்டுவிட்டு மானிடப் பிறவிக்குள்ள பெரிய குறையாகிய அம்மையின் திருவடிகளை ஏற்றாமையை விலக்கி திருவடிகளை ஏற்றும் நிறைவை தான் குறைவரை பெற்றுள்ளதற்கும் அதனால் அதன் பயனாகிய வீடை அடைவதற்கும் அம்மை தனக்கு அருள் புரிய வேண்டியது கடனாகும் என்று வேண்டுகின்றார். என் குறை தீர நின்று ஏற்றுகின்றேன். இனி யான் பிறக்கில் நின் குறையே அன்றி யார் குறைகான். இரு நீள் விசிம்பின் நின் குறை காட்டி மெல்கின்ற நேரிடை மெல்லியதாய் தன் குறை தீர எம் கோல் சடையினேல் வைத்த தாமரையே. எல்லாம் வல்ல சிவபெருமான் தன்னுடைய தலையிலே பொருத்திக் கொண்ட 2 திருவடி தாமரைகள் பொருந்தியிருக்கின்ற அம்பிகையே, நான் உன்னை வணங்கிவிட்டேன். இனிமேலும் எனக்கு பிறப்பு இருக்குமானால் அது என்னுடைய குறை அல்ல, உன்னுடைய குறைதான் என்று தனக்கு பிறப்பற்ற தன்மையை அதிராம் அருளுகின்றாள் என்பதை என் குறை தீர நின்று ஏற்றுகின்றேன். இனி யான் பிறக்கில் நின் குறையே அன்று யார் குறைகான். இரு நீள் விசிம்பின் மின் குறை காட்டி மெலிகின்ற நேரிடை மெல்லியலாய் மின்னலைப் போலும் மெல்லிய இடை படைத்தவனே, தன் குறை தீர எம் கோன் சடை மேல் வைத்த தாமரையே என்று இனிமேல் தனக்கு பிறப்பு இல்லை, அம்பாளை வணங்கிவிட்டதால் என்கின்ற கருத்தை எடுத்துக் காட்டி அபிராமி அம்மையை தம்முடைய உள்ளத்தினுடைய திரையில் எழுதி வழிவிடும் அடியவருக்கு நினைத்தற்கு உரிய காலம் எது என்று குறிப்பிடுகின்றார். நடு யாமம் என்பதுதான் அம்பாளை வழிபடுவதற்குள்ள காலம் என்பது சாக்த சமயத்தினுடைய கருத்து. ஆனால் அம்பாளை நடு யாமத்திலேதான் அல்லாஹ் நடு நிசியிலேதான் வணங்க வேண்டும் என்பது பொருள் அல்ல. அந்த காலத்திலே சாக்த சமயத்தவர்கள் வழிபடுவது வழக்கம். ஆனால் எல்லோரும் எந்த காலமும் வணங்கலாம் என்று அந்த அம்பாள் அருள் புரிந்திருக்கிறாள். அந்த கருத்தை தெரிவித்தார். தாமம் கடம்பு படை பஞ்சபானம் தனுக்கரும்பு யாமம் வைரவர் ஏற்றும் பொழுது எமக்கு என்று வைத்த சேமம் திருவடி செங்கைகள் 4 ஒளி செம்மை அம்மை காமம் திரிபுரை ஒன்றோடு 2 நயனங்களை